ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது லாஸ்ட் வீக் நடந்த ஹேப்பனிங்ஸ் தான். ஒய்ஃபோட அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஹவுஸ் வார்மிங். அவங்க என்டையராக இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கல. பட் ஆனால் நல்ல நாள் இருந்தவும் க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் கூப்பிட்டு ஹவுஸ் வார்மிங் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வீக் டேஸில் வந்தனால நம்மளால் போக முடியல. ஸோ ஒய்ஃபும் ஸ்பைடியும் போயிருந்தாங்க. ஸோ இவங்களை தனியாக அனுப்புறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஊர்லேருந்து மாமியார் வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து ஸ்பைடியும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போனாங்க. ஸ்பைடியோட ஃபஸ்ட்டு பஸ் அனுபவம் இது. ட்ரெயினாக இருந்தால் கூட எங்கேயாவது கம்பியை பிடிச்சி நிறுத்திடலாம். பட் பஸ்ஸில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பட் ஆனால் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னு வரும்போது நம்ம குட்டீஸ்லாம் ஒன்று சேர்றதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. ஸோ சின்ன சின்ன பசங்களாக இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக வளர்ந்து பெரிய பசங்களான மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்கவுங்களுக்குள்ள ஒவ்வொரு திறமை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாலை கையில் வச்சு சுற்றுவார், இன்னொருத்தர் சிலம்பம் சுற்றி கப்பெல்லாம் வாங்குவார். இந்த மாதிரி அவங்க வளர்ந்து வரதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படா இப்படிலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்து என்ன, ஆடல் பாடல் தான். எல்லாரும் ஆடுறதை பார்த்து ஸ்பைடி ஆடுவாங்கன்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஸ்பைடி ஆடுறதை பார்த்து தான் எல்லோரும் ஆடணுன்றதான் கண்டிஷன். அவங்களுக்கு வந்த ஸ்டெப்பை அவங்க ஆடுவாங்க, அதை பார்த்து எல்லோரும் ஆடணும். ஆடலைன்னா அவங்க வந்து பாட்டை நிறுத்த சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளால் வீக் டேஸில் வந்தனால ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. அதனால் அடுத்த நாள் தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்களெல்லாம் பார்த்து இவ்வளோ ஜாலியாக இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே பறந்து போயிடும் போல். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.